திரு நரசிம்மா அவர்களின் காலச்சக்கரம். சிரித்தாள் ஸ்ரத்தா. யார் என்ன வேணுமானாலும் சொல்லிக்கட்டும் சங்கு. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். ராமாயணத்தில் சீதையை அக்னி பரீட்சை செய்ய சொன்னான் ராமன். அவனோட திரும்பி வாழணுன்றதுக்கு ஆசைப்பட்டதால் சீதை அதற்கு சம்மதித்தாள். சீதை மனம் வெறுத்து போய் என்னை எப்போ நீ சந்தேகப்பட்டியோ எனக்கு உன்னோட வாழ விருப்பம் இல்லைன்னு நினச்சிருந்தா அக்னி பரீட்சைக்கு உடன்பட்டிருக்க மாதிரி. அதனால் எனக்கு எந்த கட்டாயமும் இல்லை. உங்கள் ஊரோட அங்கமாக என்ன நான் நினச்சதால தான் நான் உங்கள் ஊர் வாய்க்கு பயப்படணும். நான் இப்போ எல்லாத்தையும் கடந்துட்டேன். சாதாரண மனித உணர்ச்சிகள், பசி, தூக்கம், துக்கம், சோகம், மகிழ்ச்சி எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நிலை. நான் இப்போ ஒரு தாந்திரிகவாதி, நிகும்பலை உபாசகி. இப்போதைக்கு நீ இதை தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம். உங்கள் அப்பா சாகணும், அது அவர் விதி. இப்படி ஆகணுங்கிறது ஏன் விதி? அம்மா, இப்போ ஸ்ரீசக்கரத்தை எடுக்கத்தான் வந்திருக்கியா? இல்லை, சக்கரத்தை எடுக்க இன்னும் சில விதிமுறைகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி சக்கரத்தை எடுக்கிறேன் பேர் வழின்னு நீ ஏதாவது தப்பு தண்டா பண்ணி நிகும்பலையோட கோபத்துக்கு ஆளாகாமல் தடுத்துக்கிறதுக்கா இப்போ நான் வந்திருக்கேன். என்னம்மா சொல்கிற நீ? ஸ்ரீசக்கரத்தால் பந்தனம் பண்ணப்பட்டிருக்கின்ற காளியை அவ்வளவு எளிதாக விடுவிக்க முடியாது. அப்போ அதை எப்படி எடுக்கிறது? முதல்ல அவளை பிரீதி பண்ணணும். அதுக்குத்தான் 1 கோடி உச்சாடனம் பண்ணி அவளை வசப்படுத்தி இருக்கேன். நிகும்பலையை வசப்படுத்த மந்திரம், யந்திரம், சாங்கியம் என்னும் 3 விதிமுறைகளை கடைப்பிடிக்கணும். அது என்ன மந்திரம்? யஜ்யம், சாங்கியம். மந்திரங்கிறது 1 கோடி முறை அவளுடைய நாமத்தை உச்சாடனம் பண்ணணும். அதை நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன். அடுத்தது சாங்கியம் செய்யணும். இந்த சாங்கியத்துக்கு ஒரு பாடல் உண்டு. அதை நிகும்பலா தேவியை சொல்லியிருக்கா. தெரியும், நிகும்பலை உபாசனைங்கிற புத்தகத்தில் படித்தேம்மா. செத்ததன் உதரத்தில் உதித்த பித்தன் வெங்கதிரோனில் மதியதன் நிழல் பதியும் கால் சுடலையான் வனத்தில் சடலாசனத்தில் அமர்ந்து பழையாலை பூசித்தால் அந்திரம் அறுபட 7 உலக ஆழ்வானே. ஸ்ரத்தா புன்னகித்தாள். ஆமாம் சங்கு, இந்த பாடல்தான். இதனுடைய அர்த்தம் உனக்கு தெரியுமா? கொஞ்சம் புரிஞ்சுது, கொஞ்சம் புரியலை. என்ன புரிஞ்சுது, என்ன புரியலை? கடைசி 2 அடி நல்லா புரியுது. அதாவது சுடலையான் வனத்திலான் சுடுகாடுன்னு புரிஞ்சுது. சுடுகாட்டில் சடலாசனம், அதாவது புனத்தின் மேலே அமர்ந்து நிகும்பலையை பூஜித்தால் ஸ்ரீசக்கரம் எடுப்பட நிகும்பலைக்கு விடுதலை கிடைக்கும். அந்த சந்தோஷத்தில் கேட்டதை கொடுப்பா. சரிதானா? சரி. ஆனால் சாங்கிய பாடலோட முதல் 2 அடி தான் முக்கியமானது. அது புரியலையா உனக்கு? செத்ததன் உதிரத்தில் உதிக்கும் வித்தன் வெங்கதிரோனின் மதியதன் நிழல் பதியும் கால். ஒரு தரம் அந்த அடிகளை சொல்லி பார்த்த சங்கு ஒன்றும் புரியாமல் உதட்டை சுழித்தான். ஸ்ரத்தா சிரித்தாள். ரொம்ப எளிது சங்கு. இந்த முழு பாடலையும் நீ கவனிச்சா யார், எப்பொழுது, எங்கே சாங்கியம் செய்தால் கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறது நமக்கு அதை சொல்லுது. எங்கே சாங்கியம் பண்ணணும், என்ன பலன் கிடைக்கும் நீயே கண்டுபிடிச்சிட்ட. முதல் அடி யார் செய்யணும்னு சொல்கிறது, 2வது அடி அந்த சாங்கியத்தை எப்போ செய்யணும்னு சொல்கிறது. சங்கு ஆவலுடன் கேட்டா. யார் பண்ணணும்? நான் பண்ணக்கூடாதா? இல்லை, நீ அந்த சாங்கியத்தை செய்ய முடியாது. செத்ததன் உதிரத்தில் உதித்த வித்தன் பாட்டு சொல்கிறதை கவனி. செத்தவனுக்கு பிறந்தவன்னு அர்த்தம் அதற்கு. என் அப்பா தான் செத்து போயிட்டாழி, நான் செத்தவனோட பிள்ளைதானே. அப்படி இல்லை சங்கு. செத்துப்போன ஒருவனோட வீரியத்திலே பிறந்தவன்னு பொருள். செத்ததன் உதரம்னா செத்துப்போன ஒரு உடலுக்கு பிள்ளையா பிறக்கணும்னு அர்த்தம். என்னம்மா அபத்தம் இது? செத்துப்போனவனுக்கு குழந்தை எப்படி பிறக்கும்? செத்துப்போன உடலோட எந்த பொண்ணு உடவு வச்சுப்பா? பேத்தலாக இருக்கே. கலகலவென்று சிரித்தாள் ஸ்ரத்தா. எவ்வளவு விஷயம் படிச்சிருக்கே சங்கு, இந்த சின்ன விஷயம் உனக்கு புரியலையே. சத்தியமா எனக்கு ஒன்றுமே புரியலை சங்கு. நாம் மனித பிறவி எடுத்து வாழறோம், ஊழ்வினையை அனுபவிக்கிறோம், இறக்கிறோம், திருப்பி பிறக்கிறோம். இது காலத்தோட நியதி. சாந்தோக்கிய உபனிஷத் என்ன சொல்லுது தெரியுமா? நாம் இறந்து போன உடனே
இந்த ஸ்தூல தேகத்தை விட்டு போகின்ற நம்மளுடைய ஆத்மா யாதனா சரீரம்னு ஒரு தேகத்திலே புகுந்துக்கிட்டு நரகத்தில் வேதனையை அனுபவிக்குது. அப்புறம் பண்ணிய புண்ணிய பாவங்களுக்கு ஏற்றபடி திவ்ய சரீரத்திலே புகுந்து சொர்க்கத்திலே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சொர்க்கம்தான் முடிவுன்னு பலரும் நினைச்சிடுறாங்க. புண்ணிய பலன் முடிந்த உடனே சொர்க்கத்திலிருந்து ஆத்மா வெளியேற்றப்படுகின்றது. ஆத்மா திருப்பி விண்ணுலில் விழற ஆத்மாவை சூரியன் உறிஞ்சி மேகத்திலே விட்டுடுறான். மேகம் அந்த ஆத்மாவை மழைநீர் ஊடே பூமியில் கொண்டு சேர்த்துடுறது. பூமியில் விழுந்த ஆத்மா மண்ணிலே உழன்று தானியம் விளையும் பொழுது அதுக்குள்ளே புகுந்துடுது. அந்த தானியத்தை அரிசியாக வாங்கி சமைச்சு சாப்பிட்ற ஆண்கிட்டே அது வீரிய விந்தா மாறிடுறது. அவன் மனைவியை சேரும் பொழுது அந்த ஆத்மா ஒரு கர்ப்பப்பைக்குள் போய் இன்னொரு உடலை சமைக்கின்றது. மீண்டும் பிறப்பு, ஊழ்வினை, மரணம், மீண்டும் பிறப்பு. ஒரு மனிதனோட கர்மா எப்படி நிச்சயிக்கப்படுகிறது தெரியுமா? பூமியில் உழன்று அரிசியாக விளைஞ்சு நிற்குதே, அப்பத்தான். புண்ணியம் நிறைய செஞ்சிருந்தா அந்த அரிசி ஒரு மகாராஜா வாங்கி சாப்பிடுவான். அதன் வீரியத்தில் புகுந்த அந்த ஆத்மா மகாராணி கர்ப்பப்பையில் இளவரசனாக பிறக்குது. பாவம் நிறைய செஞ்சிருந்தா அந்த அரிசியை பிச்சைக்காரன் சாப்பிட்டு அந்த ஆத்மா அவனுக்கு பிள்ளையா பிறந்து கஷ்டப்படுது. அரிசிதான் மனிதனுடைய கர்மத்தை நிச்சயிக்கிறது. அதனால் கல்யாணங்களில் மஞ்சள் அரிசியும் இறப்பில் வாய்க்கரிசியும் போடுகிறோம். அதாவது ஆத்மாக்களோட பயணம் தொடருதுன்னு குறிக்கிறதுக்காகத்தான் இதை நாம் செய்கிறோம். சங்கு பிரமிப்புடன் கேட்டான். இந்த அம்மா எவ்வளவு விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறாள். முதல் தடவையாக இந்த விஷயத்தை அவன் கேட்கின்றான். அது சரிம்மா, நிகும்பலாதேவி சாங்கிய பாடலுக்கும் இப்போ நீ சொல்கின்ற தத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம்? நான் சொன்ன தத்துவத்தையே உனக்கு புரிஞ்சிருக்கணும். பரவாயில்லை, நானே சொல்கிறேன். ஆன்மாவோட பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. முக்தி கிடைக்கின்ற வரையில் அது உழன்று கொண்டே தான் இருக்கும். உங்கள் சுக்குப்பாட்டி ஒரு நாள் ஒரு பழமொழி சொன்னா, அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவா வாயிலே மண்ணுன்னு. அந்த பழமொழியோட அர்த்தத்தை உங்கள் அப்பா கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், சைவ வைணவ ஒற்றுமைக்காக அரியும் சிவனையும் ஒன்றாக்கிய பழமொழி அது என்று சொன்னார். எனக்கு அப்பொழுது தமிழ் புதுசுங்கிறதால அவ்வளவா அது புரியலை. ஆனால் நிறைய தமிழ் பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்ட பின் அந்த பழமொழியின் அர்த்தமே வேறு என்பதை புரிஞ்சுக்கிட்டேன். அரியும் சீவனும், அதாவது கடவுளும் ஜீவனாகிய ஆத்மாவும் ஒன்றாகும் வரை வாழ்வு மண்ணுலகில்தான் என்பதை குறிக்கும் பழமொழி. என்ன காரணத்தினாலோ அது மருவிவிட்டது. மருவிய பொருட்களைத்தானே நாம் உண்மை என்று நம்புகின்றோம். இந்த நிகும்பலை கோவிலை கும்பேஸ்வரர் கோவில்னு நம்பலையா? அதுபோல்தான். ஆக ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அந்த ஆத்மாவை சுமக்கின்ற ஆணுடைய வீரியம், அதாவது வித்துவுக்கு மரணமே கிடையாது. முடிவே இல்லாத பொருள்தானே கடவுள். இந்த முடிவே இல்லாத ஆன்மாவை தன்னுள்ளே கொண்டது வீரியம். அந்த வீரியத்தை வெளிப்படுத்தும் சக்தியை தான் நாம் லிங்கஸ்வரூபமாக வழிபடுகின்றோம். சங்கு, ஒரு ஆணுடைய மனம், இதயம், மூளை எல்லாமே ஸ்தூல தேகத்தோட சக்தியாலே இயக்கப்படுது. மனிதன் இறந்தவுடனே தங்கள் செயல்பாட்டை நிறுத்திவிடுகிறது. இல்லை, இதுகளோட செயல்பாடு நிற்கும் பொழுது அந்த ஆண்மகன் செத்து போயிடுறான். ஆனால் அவனுடைய சுக்கிலம் இருக்கே, அது ஆன்ம சக்தியால் தான் இயங்குது. அதுக்கு மட்டும் அழிவே கிடையாது. அவன் செத்துப்போன பின்பு கூட அவனுடைய வீரியம் உயிரோடு தான் இருக்கும். மரணம் என்பது அவனுடைய வீரியத்தின் பாய்ச்சலுக்கு ஏற்பட்ட தடைதான். நதியின் நீர்ப்பாய்ச்சலை அணை தடுப்பது போல இந்த வீரியத்தின் பாய்ச்சலில் தடை ஏற்படுகிறது. இதை எடுத்து ஒரு பெண்ணின் கர்ப்பப்பைக்குள் செலுத்தினால் போதும், அது பாட்டுக்கு தன் பயணத்தை தொடரும். அதுக்கு ஸ்தூல உடலும் கிடைக்கும். இதுபோல் இறந்தவருடைய வீரியத்திலே பிறந்தவன்தான் சாங்கியம் செய்யணும்பது. என்ன விதி? சங்கு கேட்டான். ஒரு ஆண் தன் மனைவியை சேரும் பொழுது அவன் வீரிய சக்தியோடு அவனுடைய சுபாவங்கள், கர்ம வினைகள், ஊழ்வினைகள், அவன் லட்சணங்கள், அதாவது சாயைகள் எல்லாமே இரத்தத்தின் வாயிலாக செலுத்தப்படுகின்றது.
ஆக அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கின்ற உடல் இந்த சுபாவங்களாலும் வினைகளினாலும் பீடிக்கப்படுகின்றது. முக்தி அடைய விரும்பும் அந்த ஆத்மா திரும்பி கர்மபந்தம் தீர்வதற்காக அந்த உடலில் காத்திருந்து அடுத்த பிறவியிலாவது முக்தி அடைவோமா என்று ஏங்குகிறது. ஆனால் எப்பொழுது ஒரு மனிதன் இறந்து போகின்றானோ அப்போதுதான் அவனுடைய உடலில் இரத்த ஓட்டம் நின்று போகிறது. அதனால் அவனுடைய வினைகள் அந்த வீரியத்தை பாதிப்பதில்லை. அதனால் அந்த ஆத்மா தேஜஸோட குழந்தையாக உருவாகுது. இந்த ஜன்ம சக்தியோடு பிறக்கின்றவன் தான் நிகும்பலை தேவியை ஸ்ரீசக்கரத்திலிருந்து விடுவிக்கணும். இப்போ புரியுதா? செத்தவன் உதரத்தில் உதிக்கும் வித்தன்னா செத்தவன் வயிற்றில் பிறந்தவன்னு அர்த்தம். அம்மா, செத்துப்போனவன் உடல் தீட்டுதானே. நம்முடைய முன்னோர்கள் தீட்டு என செத்தவன் உடலை ஏன் ஒதுக்கினார் தெரியுமா? அவன் உடம்பிலிருந்து வேர்வை, கபம், சிறுநீர், மலம், கோழை, உமிழ்நீர் என்று எல்லாமே கெட்ட நீராக வெளியேறும். காரணம், பஞ்சபூதத்தாலே உருவானதால் இங்கேயே வெளியேறிவிடும். ஆனால் வீரியம் வெளியேறாது. அது சிருஷ்டி சக்தி. கெட்ட நீரில் வெளியேறும் அசுத்தங்கள் தங்களை பாதிக்கக்கூடாதுன்னு தீட்டு சமாச்சாரம் ஏற்பட்டது. சரிம்மா, இறந்தவன் வீரியத்தை எப்படி ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பையில் செலுத்த முடியும்? அந்த காலத்தில் முனிவர்களுக்கு அந்த சக்தி இருந்தது. எதிர்காலத்தில் இந்த முறையை பின்பற்றத்தான் வேண்டி இருக்கும். ஆண்கள் தங்கள் ஆத்மசக்தியான வீரியத்தை வீணடிக்கின்றனர். கண்ட பெண்களோடு உறவு கொள்வது, அரிசி சோறு சாப்பிட்ட மிருகங்களை வதைத்து சாப்பிடுவது போன்ற காரியங்களில் ஈடுபடுவதற்கு காரணத்தினால அவங்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் மூர்க்கமாயிருக்கும். எதிர்காலத்தில் கெட்ட நடவடிக்கைகளால் ஆண்கள் தங்களுடைய வீரிய சக்தியில் ஆன்ம சக்தி இல்லாமல் நடைப்பிணமாகவே வாழ்கிறார்கள். எதிர்காலத்தில் சந்ததி செயற்கை முறையில்தான் உருவாகப் போகிறது. ஆன்ம சக்தி இல்லாமல் இது மாதிரி இறந்தவர்களோட வீரியத்தை பத்திரப்படுத்தி வைக்கிற நாள் வரத்தான் போகுது. காந்தாரி ஏதோ கோபத்திலே தன்னுடைய கர்ப்பத்தை அம்மிக்குழவியில் அடித்து சிதைச்சு 600 துண்டுகளாக சிதறிப்போச்சு. அது 100 துண்டுகளாக சிதறிப்போச்சு. அதை தைலக்குடுவையில் பத்திரப்படுத்தி திருதராஷ்டிரனோட வீரியத்தை செலுத்தி உயிர் கொடுத்த கதை உனக்கு தெரியும் தானே? சங்குவுக்கு இன்னும் நம்பிக்கை பிறக்கவில்லை. அது சரிம்மா, எந்த பொண்ணு ஒரு இறந்தவரோட வீரியத்தை தன்னுக்குள் செலுத்தி கொண்டு கர்ப்பத்தை சுமப்பாள்? ஸ்ரத்தாவின் பார்வை தொலைதூரத்தில் எதையோ நோக்கியது. வருவா, நிச்சயம் ஒரு பெண் வருவா. அவ இறந்தவன் ஒருவனோட கருவை சுமப்பா. அவளுக்கு பிறக்கிற குழந்தைதான் நமக்கு ஸ்ரீசக்கரத்தை எடுத்து கொடுக்க போகுது. அப்புறம் என்ன பண்ணணும்? பெங்கதிரோனில் மரியதன் நிழல் பதியும் கால், அதாவது சூரியனுடைய சந்திரனோட நிழல் விழுகின்ற அன்றைக்கு, அதாவது சூரிய கிரகணம் அன்றைக்கு யஜ்ஞம், அதாவது யாகம் பண்ணணும். அம்மா, ஸ்ரீசக்கரத்தை எடுத்து என்ன செய்ய போகிறாய்? அதோட உரிய இடத்துல சேர்த்துட போகிறேன். அம்மா, நான் அதை வச்சுட்டு இந்த உலகத்தையே ஆளலான்னு கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன். ஆசையுடன் சொன்ன சங்குவை தீர்க்கமாக பார்த்தாள் ஸ்ரத்தா. கும்பையிலே உட்கார்ந்திருந்தா உன் கனவுகள் நிறைவேறுமா? என்னோட கிளம்பி வா, நான் உன்னை சக்கரவர்த்தியாக ஆக்கி காட்டுறேன். உன்னோடையே வா. ஆமாம் சங்கு, சின்ன வயசில் தான் உன்னோட இருக்கிற பாக்கியத்தை நான் இழந்துட்டேன். இனி எப்பவும் உன்னோட தான் இருக்க போகிறேன். அப்போ சரி, எனக்கு ஒரு கடமை இருக்குது, அதை முடிச்சுட்டு உன்னோட கிளம்பி வந்துடுறேன். என்ன கடமை? பெரியப்பா குடும்பத்தில் ஒரே ஒரு ஜீவன் மட்டும்தான் என் மேலே ரொம்ப பாசத்தை காட்டுறா. கிரிஜான்னு பேர். என் மேலே ரொம்ப அன்பு. அவளை மகாராணியாக ஆக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அவள் ஒருத்தனை விரும்புகிறா. கல்யாணம் பண்ணிண்டா அவனைத்தான் பண்ணிப்பேன்னு பிடிவாதமும் பிடிக்கிறா. பண்ணி வச்சிட வேண்டியது தானே? முடியாதே. அந்த பையனுக்கு கிரிஜாவை பிடிக்கலையே. ஸ்ரத்தா கண்களை மூடிக்கொண்டாள். யார் அந்த பையன்? பட்டணத்தில் ஹோட்டல் ஸ்படிகம்னு வச்சிருக்காரே ஜம்புகேஸ்வரன், அவருடைய மூத்த பையன் சத்யன். கண்களை மூடி நிச்சயில் ஆழ்ந்த ஸ்ரத்தா திருப்பி கண்களை திறந்த பொழுது கண்களில் ஒரு அமைதி. கல்யாணம் நடக்கும். சங்கு வியப்புடன் அவளை பார்க்க அவள் கண்கள் நீராழி மண்டபத்தை வெறித்து பார்த்தது. நிகும்பலா தேவி அவசரப்படுகிறாள். அவளுடைய வாய் முணுமுணுத்தது. 1981 ஆண்டு புதுடில்லி. அவினாஷ் சர்மா
தன் படுக்கை அறைக்குள் நுழைந்தான். பேண்ட் ஷர்ட்டை அவிழ்த்துவிட்டு பைஜாமா குர்தாவுக்கு மாறியவன் ஏன்ரேண்டியின் அட்லஸ் ஷ்ராக்ட் புத்தகத்தை கையில் எடுத்தபடி கட்டிலில் சாய்ந்தான். 2 பக்கங்களை மட்டும் படித்திருப்பான். திடீரென்று ஒரு மாதிரியான துர்நாற்றம் எங்கிருந்தோ வீசுவதை உணர்ந்தான். மூக்கை 2 முறை உறிஞ்சியவன் அறையைச் சுற்றி நோட்டம் விட்டவன் எலி ஏதாவது செத்திருக்குமோ? தனக்குள் கேட்டபடியே அறையின் கதவுக்கு பின்னால் மற்ற மூலை முடுக்கெல்லாம் தேடி பார்த்தான். எதுவும் இல்லை. ஆனால் நாற்றம் மட்டும் வீசிக்கொண்டே இருந்தது. படுக்கையை நோக்கி நடந்தவன் சற்று நேரம் யோசித்தபடி நின்றான். உள்ளுணர்வு எச்சரிக்க தலையணியை தூக்கி பார்த்தான். அழுகிய முட்டையோடு கொஞ்சம் தலைமுடி, செத்த வௌவால் என்று கலவையாக யாரோ வைத்திருந்தார்கள். அருவருப்புடன் அதை பார்த்தவன் அப்படியே படுக்கை விரிப்புடன் மூட்டையாக கட்டி மூலையில் இருந்த குப்பை தொட்டியில் போட்டான். யாருடைய வேலையாக இருக்கும்? இவன் வீட்டுக்கே வந்து இவனை பயமுறுத்த நினைக்கிறார்களே. பனாரசி தாஸ் தன் வேலைக்காரனை அழைத்தான். அவினாஷ், ரூம்குள்ளே யாராவது வந்தாங்களா தாஸ்? இல்லையே. நல்லா யோசிச்சு சொல்லு. உங்கள் டாய்லெட்டை க்ளீன் பண்ணுற பொம்பளை தான் வந்தா. அவள் எப்படி இருந்தா? கருப்பு புடவை உடுத்திருந்தா. நெத்தியில் பெரிய பொட்டு. அவினாஷ் திகைத்தான். இனிமே நான் இல்லாத நேரத்தில் ரூமுக்குள்ளே யாரையும் விடாதே, புரிஞ்சுதா? எச்சரிக்கும் குரலில் பனாரசி தாஸிடம் சொன்னான். அவினாஷ் கூஜாவில் இருந்த தண்ணீரை குடித்துவிட்டு மீண்டும் படுக்கையில் சாய்ந்தான். கொஞ்ச நேரம் எதையோ தேடி யோசித்து கொண்டிருந்தவன் ஓரக்கண்ணினால் அறையில் சின்ன அசைவுகளை கூட நோட்டம் விட்டான். அவனை யாரோ உற்று பார்ப்பது போல் ஒரு உணர்வு. கட்டிலின் மையத்தில் மல்லாக்கப்படுத்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டான். சிறிது நேரம் அசையாமல் அப்படியே இருந்தவன் திடீரென்று கண்களை திறந்தான். அவன் பார்வை மேலே சுழன்று கொண்டிருக்கும் மின்விசிறியின் மீது விழுந்தது. மின்விசிறியின் மையத்தில் சிவப்பாக ஒரு பெரிய பொட்டு வட்டமாக தெரிந்தது. அதை பார்த்தவுடன் திடுக்கிட்டான். என்ன அது என்று அவன் சுதாரிப்பதற்குள் அசுர வேகமாக சுழல ஆரம்பித்த அந்த மின்விசிறி ஒரு கட்டத்தில் பெயர்ந்து அப்படியே அவினாஷின் நெற்றியை தாக்கியபடியே விழுந்தது. அவனுடைய அலறலை கேட்டு பனாரசி தாஸ் மேலே வருவதற்குள் அவினாஷின் நினைவு நழுவ ஆரம்பித்து விட்டது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.